சர் ஐசக் நியூட்டன் 1643 ஜனவரி 4 அன்று இங்கிலாந்தில் பிறந்தார். அறிவியலாளர், கணிதவியலாளர், வானியலாளர் என பல்வேறு பரிமாணங்களை கொண்டவர். பிறந்த 3 மாதங்களுக்குள் தந்தையை இழந்தார். அடுத்த 2 ஆண்டுகளில் தாயையும் பிரிந்தார். பாட்டியிடம் வளர்ந்தார். கிராமப்புற பள்ளியில் படித்தார். 14 வயதில் படிப்பு நிறுத்தப்பட்டது. நியூட்டனுக்கு படிப்பில் ஆர்வம் இருப்பதை அறிந்த அவரின் மாமா 1661 கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் டிரினிட்டி கல்லூரியில் சேர்த்தார். கணிதத்தையும் அறிவியலையும் சிறப்பாக படித்தார். அந்த கால கல்லூரிகள் அரிஸ்டாட்டிலை பின்பற்றும். நியூட்டன் கூடுதலாக கலீலியோ, கோப்பர்னிக்கஸ், கெப்லர் போன்ற நவீன அறிஞர்களின் கருத்துக்களையும் படிக்க விரும்பினார். அப்போது பிளேக் என்கிற பெருந்தொற்று நோயால் பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டன. வீட்டிலிருந்தபடியே ஆய்வு செய்தவருக்கு கிடைத்ததுதான் ஈர்ப்பு விசை கோட்பாடு. பட்டம் பெற்ற பிறகே அவருக்குள் இருந்த அறிவியல் அறிஞர் வெளிப்பட்டார். தான் படித்த டிரினிட்டி கல்லூரியிலே பேராசிரியராக சேர்ந்தார். கணிதம், இயற்பியல் துறைகளில் முக்கிய பங்களிப்பை செய்தார். கோள்களின் நகர்வு பற்றிய புத்தகங்களை தேடி பார்த்தார். எப்போதும் அதை பற்றியே சிந்தித்தார். மேலே செல்லும் பொருள்கள் ஏன் கீழே விழுகின்றன என்று யோசித்த போதுதான் புவியீர்ப்பு சக்தியை அவரால் கண்டறிய முடிந்தது. நடந்து போகும்போது வேகமாக காற்றடித்தது. உடனே காற்றுக்கும் வேகம் இருக்கிறது, அதை அளக்க முடியும் என்பதையும் கண்டறிந்தார். சூரியனிலிருந்து வரும் ஒளி வெள்ளை என அனைவரும் நினைக்க நியூட்டன் அதை முப்பட்டகத்தில் செலுத்தினார். சிதறிய ஒளி 7 வண்ணங்களாக பிரிந்தது. வெள்ளை ஒளி 7 நிறங்களையும் கொண்டது. இந்த நிறங்களை மறுபடியும் ஒன்று சேர்ந்தால் மீண்டும் வெள்ளை ஒளியாக மாறும் என்பதை நிரூபித்து காட்டினார். ஒளியின் வேகம் குறித்தும் ஆய்வுகள் செய்தார். பொறியியல் படிப்பிற்கு ஆணி வேரான கால்குலஸை உருவாக்கினார். நவீன கணிதத்தின் பல பிரிவுகள் அவர் கண்டுபிடித்தவை. மேலும் பல இயற்பியல் சூத்திரங்களை உருவாக்கினார். வளைந்த பொருள்களின் பரப்பையும் கெட்டியான பொருள்களின் கொள்ளளவையும் கண்டுபிடிக்கும் முறைகளை வகுத்தார். எந்த ஒரு வினைக்கும் அதற்கு எதிர் திசையிலிருந்து சமமான எதிர்வினை உண்டு என்கிற நியூட்டனின் 3ஆம் விதியால் ராக்கெட் செலுத்தப்பட்டது. இயக்க விதிகளே மரபார்ந்த விசையியல் துறைக்கு வித்திட்டது. கிராகம் பெல், எடிசன் என பலரும் மக்களின் விஞ்ஞானிகளாக இருக்க நியூட்டன் விஞ்ஞானிகளின் விஞ்ஞானியானார். நியூட்டன் நாட்டுக்கும் விஞ்ஞானத்துக்கும் செய்த மகத்தான பணியை கௌரவப்படுத்த நாடாளுமன்ற உறுப்பினராக்கினார்கள். அங்கு அவர் ஆற்றிய உரை ஜன்னலை திறங்கள், காற்று வரட்டும் என்பது. அவருக்கு விஞ்ஞானத்தை தவிர மற்றதில் ஆர்வம் இல்லை. தொடர்ந்து 25 ஆண்டுகள் ராயல் சொசைட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இங்கிலாந்தின் ராணி கேம்பிரிட்ஜ் வந்தபோது சர் பட்டம் வழங்கி கௌரவித்தார். கடற்கரையிலே விளையாடும் சிறுவனாகிய நான் கிளிஞ்சல்களையும் சங்கையும் தான் பார்த்தேன். ஆனால் என் முன்னால் தான் பறந்து விரிந்த பெருங்கடல் இருக்கிறது, அதை இன்னும் பார்க்காமல் இருக்கிறேன் என்று தன்னடக்கத்தை வெளிப்படுத்தினார். 1727 மார்ச்சில் 20 மறைந்தார். போப் நியூட்டனின் கல்லறையில் எழுதச் சொன்ன வாசகம், இயற்கையின் இரகசியங்கள் இருளில் மூழ்கி இருந்தன. நியூட்டன் பிறந்தார், இரகசிய இடங்களில் வெளிச்சம் பாய்ந்தது என்ற அந்த கூற்று. அவர்கிட்ட இருந்த அந்த படிப்பின் ஆர்வம், எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம், எதையும் செய்து பார்க்க வேண்டும் என்கிற ஒரு முற்போக்கான ஆய்வு, அவருடைய சிந்தனைக்கான விடை தேடல் போன்றவைகள் அவரை விஞ்ஞானிகளின் விஞ்ஞானியாக மாற்றியது போல மாணவர்கள் படிக்கின்ற காலத்தில் அவர் பின்பற்றிய வழிமுறைகளையும் அவர் சாதித்த செயல்களையும் எண்ணி பின்பற்றினால் பிறகென நீங்களும் ஒரு எதிர்கால நியூட்டன் தான். வாழ்த்துக்கள்.